பறந்து போ இந்த படத்தில் சிவாவுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் மேலே சிவாவும் அவனோட ஒய்ஃபும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த பையன் சிவாவையும் அவன் ஒய்ஃபையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான். சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அப்பா அம்மா சொல்கிறத சுத்தமாக கேட்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பான். சிவாவுக்கு ஒரே பையன் அப்படிங்கிறதுனால அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் அந்த பையன் என்ன டார்ச்சர் பண்ணினாலும் அதை ஒரு மோட்டிவேஷனலாக ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் அவன் சொல்கிற மாதிரியே கேட்டு நடந்துக்குவாங்க. அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி பண்ணினதுனால அந்த பையன் பண்ணின டார்ச்சர் யதார்த்தமாக பண்ணுற சில சேட்டைகள்னால இவங்க 2 பேர் குடும்பத்துலேயும் இவங்களுக்கும் மாற்றம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது குழந்தைங்க சொல்கிறத நம்மளும் கேட்கணும், குழந்தைகளுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய எதிர்காலமே குழந்தை தான். அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும், அதுவும் கூலாக ஜாலியாக ஹாப்பியாக அப்படின்னு தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும் பொழுது நாமளும் இந்த மாதிரி குழந்தை வளர்த்தணும், அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், குழந்தையும் நல்லா வளரும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே விதைச்சிருப்பார் டைரக்டர் ராம். இந்த படத்தை ஒரு ஃபேமிலியாக குழந்தையோடு போய் தேட்டரில் பார்க்கலாங்க. நமக்கு குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்க நம்மளை டென்ஷன் படுத்தும் போது நம்ம அதை எப்படி காமெடியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் பதியிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான படங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் சிவா, அஞ்சலி, கிரேஸ், மிதுல் ராயன் அப்படிங்கிற பையன் நடிச்சிருக்கிறாரு. பறந்து போ இந்த படத்தோட கதை இதுதாங்க. சிவா டெலிவரி பாயாக வேலை செய்வான். அவங்க அம்மா சேரீ விற்கிற பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டாலில் சேரீ விற்றுட்ருப்பாங்க. ஒரு 3 நாள் பயணமாக கோயம்புத்தூர் போயிடுறாங்க. சிவாவும் சிவா மனைவியும் அடிக்கடி வெளியில் போயிடுறதுனால அன்பு வீட்டில் தனியாக தான் இருப்பான். அப்போ சிவா வீட்டை பூட்டிட்டு போயிடுறான். அன்பு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போது ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருவான். அந்த பொண்ணு மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டுருவா. அந்த மிஸ் இருந்துட்டு எதுக்கு நீ ஹார்ட் அனுப்பிச்சுட்ட அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அன்பு என்ன சொல்கிறான்னா, உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது மேடம், அதனால தான் அந்த பொண்ணுக்கு நான் ஹார்ட் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லுவான். உடனே மிஸ் கோவப்பட்டு உங்கள் அப்பா வர சொல்லு, நான் பேசணும்னு சொல்லும்போது எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். சரி அம்மாவை கூப்பிடு அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். மிஸ் இருந்துட்டு அவங்க அப்பா ஃபோன் நம்பர் வாங்கி சிவா கிட்ட சொல்லும்பொழுது சிவா அதை கண்டுக்கவே மாட்டான். சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். உடனே அவன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி உன் பையன் ஆன்லைன் கிளாஸில் டீச்சரையே கலாய்க்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி தம்பி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நல்லா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் சரியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நீ பீஸா வாங்கி கொடுத்தா தான் நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதேமாரி அவனுக்கு பீஸா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றான். இவனும் பீஸாவெல்லாம் சாப்பிட்டு ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது எண்ணெய் டின்னை உடச்சி விட்டுறான். எண்ணெயெல்லாம் வீடு ஃபுல்லாக சிந்திடுது. இவன் போய் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். சிவா வந்து பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் சிந்தி இருக்கிறத பார்த்துட்டு அவன் பையனை போட்டு அடிச்சிட்றான். அவன் பையன் கோவிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். சிவாவும் அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி உன் பையன் எண்ணெய் டின்னை உடச்சிட்டு வீட்டில் படுத்திருக்கான், நீ ஃபோன் பண்ணி பேசு, வீட்டை பூட்டிக்கிட்டான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ அவனுக்கு வேணுங்கிறத சமைச்சு கொடு, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சிவா மனைவி ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அன்பு சொல்கிறான், உன்னையும் அப்பாவையும் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, ஏன்னா நீங்கள் 2 பேரும் என் கூடவே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா இருந்துக்கிட்டு சரி 2-3 நாளில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நானும் அப்பாவும் நீ நினைக்கிற மாதிரியே நாங்கள் கூடயே இருப்பேன்டா, அப்பா சமைச்சு கொடுக்குறாரு இல்லையா, சாப்பிட்டு வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அன்பு சாப்பிட்டுறான். சாப்பிட்ட உடனே அப்பா எனக்கு அந்த போர்டை எடுத்து கொடுங்க, நான் போய் வெளியில் விளையாடுறேன்னு சொல்கிறான். அப்பா சொன்ன மாதிரி கேட்டால் தான் நான் உனக்கு போர்டு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா வெளியிலேயே போய் அந்த போர்டையும் வாங்கிக்கிட்டு சிவாவை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுறான். உடனே சிவா கேட்குறான், ஏன்டா என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டின அப்படின்னு. உடனே நானும் இதேமாரி தானே இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், அந்த கஷ்டம் உனக்கு தெரியணும், நீயும் வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விளையாட போயிடுறான். உடனே சிவா மேலே மாடியில் போயிட்டு வீட்டை திறந்து விட்றான், உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பன்னா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு பையன் சொல்கிறான். சிவா அவன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பையன் என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டான், என்னை வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்கிறான், என்ன பண்ணட்டும்னு கேட்கும்போது சரி அவன் சொல்கிற மாதிரியே செய்யு அப்படின்னு சொல்கிறான். அன்பு சொன்ன மாதிரியே சிவா அன்புவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறான். போய் ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கும்போது சிவா பைக்கை டியூவில் தான் வாங்கியிருப்பான், சரியாக பணம் கட்டி இருக்க மாட்டான். அதனால் ஃபைனான்ஸ்காரன் சிவாவை பார்த்துருவான். சிவாவும் ஃபைனான்ஸ்காரனை பார்த்துட்டு
பார்த்துட்டு உடனே அன்பு தூக்கி வண்டி மேலே வச்சுக்கிட்டு வேகமாக எஸ்கேப் ஆகிடுவான். இந்த விஷயத்த தன்னோட மனைவிட்ட சொல்லும் பொழுது, "நீ வீட்டுக்கு போகாதீங்க, அவன் ஃபைனான்ஸ்காரன் வீட்டில் தான் இருப்பான். உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிருங்க" அப்படின்னு சொல்லும்போது இவனும் அவங்க அப்பா வீட்டில் போய் தங்கி இருப்பான். உடனே அன்பு இருந்துட்டு, "எனக்கு தாத்தா வீடு பிடிக்கல, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ" அப்படின்னு அன்பு சொல்கிறான். சிவாவும் அன்பை கூட்டிகிட்டு வெளியில் போகிறான். இப்படி அன்பு நிறைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வருவான். சிவாவும் அதை பொறுத்து பொறுத்து அவனோட வழியிலேயே போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டே வருவான். இன்னொரு பக்கம் சிவாவோட மனைவி சிவாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினதுனால சிவா மனைவியை அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கவே மாட்டாங்க. சிவாவும் சிவா மனைவியும் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. இதனால் சிவாவுக்கு அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பான். அதே போல் அன்பு சிவாவை சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவான். சிவா அன்பு மேலே பாசமாக இருக்கிறதுனால சிகரெட் குடிக்கிறதையே நிப்பாட்டிடுவான். இப்படி குழந்தைகளும் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தப்பை சரி பண்ணுவாங்க. சிவாவுக்கும் சிவா மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இவன் பண்ணுற சேட்டைகளை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த படத்தில் நம்மளோட குழந்தைகளுக்காக நாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை பண்ணினா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தையோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக எமோஷ்னலாக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நாம் அடுத்த படத்தில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.